இந்த ரீடிங் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட கேள்வி பிரபஞ்சத்தோட ஆம், இல்லை, விடை. உங்க மனசுல ஏதாவது கேள்வி இருக்கு அப்படின்னா, அந்த கேள்விய நல்லா இப்போ வந்து மனசுல எடுத்துக்கோங்க. பாஸ் பண்ணிட்டு கூட நீங்க எடுத்துக்கலாம். அதனால தான் நான் வந்து ப்ரீ ஷஃபில் பண்ணல இங்க. உங்க மனசுல என்ன கேள்வி இருக்கோ அதுக்கு ஆம், இல்ல, அதுக்கு மேல பிரபஞ்சம் வந்து உங்களுக்கு ஏதாவது கைடன்ஸ் குடுக்க விரும்புனாங்கன்னா, அதையும் நம்ம பார்க்க போறோம். இப்ப ஆம், இல்ல அப்படிங்கிற விடைய பார்க்கலாம். ப்ளீஸ் பிரஸ். கலெக்டிவோட கொஸ்டினுக்கு ஆம், இல்லை, ஹையர் பவர். உங்களுக்கு ஆம், இல்ல 2 பதிலும் இல்ல. நீங்க சரண்டர் பண்ணணும். என்ன நடக்குமோ அது வந்து உங்க கைகள்ல இப்போ இல்ல. அது உங்க உங்க கைகள தாண்டி வந்து ஹையர் பவர்ல போயாடுச்சு. இது பிரபஞ்சத்தோட கைகள்ல இருக்கு. பிரபஞ்சம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நிச்சயமா அது வந்து உங்க கைகளுக்கு வரும். நீங்க நினைக்கிற விஷயம் கண்டிப்பா உங்களுக்கு நடக்கும். ஆனா நீங்க நினைக்கிற தருணத்துல நடக்காது. இங்க வந்து நீங்க கண்ட்ரோல்ல இல்ல, பிரபஞ்சம் கண்ட்ரோல்ல இருக்காங்க. ஸோ இது எப்போ நடக்கும் அப்படின்னீங்கன்னா, 4 மாசத்துக்குள்ள நடக்கலாம், 4 நாள்ல கூட நடக்கலாம். பார்க்கலாம். ரொம்ப ஃபாஸ்ட்டா நடக்கணும்னு சொல்றாங்க. நைட் ஆஃப் வான்ஸ் எனர்ஜி. ரொம்ப ரொம்ப வேகமா நடக்கும். நீங்க எதிர்பாராத தருணத்துல ரொம்ப ரொம்ப ஷாக்கிங்கா இந்த மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கும். ஸோ இது கண்டிப்பா ஆம் தான். உங்களுக்கு வந்து கொஞ்சம் கூட சந்தேகமே வேண்டாம். பிரீத். இப்போ வந்து பிரேக் பாஸ் பண்ண சொல்றாங்க உங்கள. மில்க் அண்ட் ஹனி. நீங்க எதிர்பார்க்கறது வந்து நீங்க எதிர்பாராத விதமா நடக்கும். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க. வானவில் தான் உங்க வாழ்க்கையில. ஒரே சந்தோஷம் தான் இனிமே. கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளா இருக்கணும் நீங்க. நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்களோ அது வந்து பிரபஞ்சம் உங்களுக்கு நிச்சயமா தருவாங்க. ஆனா இப்போ இல்ல. இப்போ நீங்க ரொம்ப அத நினைச்சுட்டு நர்வஸா இருக்கீங்க. இல்லன்னா வந்து ரொம்ப அதையே யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா, பிரபஞ்சம் வந்து பிரீத் பண்ண சொல்றாங்க. ரிலாக்ஸ். அதுதான் வந்து அவங்க உங்களுக்கு சொல்ற ஒரே ஒரு விடை. ரிலாக்ஸ். உங்க வாழ்க்கை நீங்க நினைக்கிறத விட ரொம்ப சிறப்பா இருக்க போகுது. மில்க் அண்ட் ஹனி அப்படின்னா இது வந்து இருக்குது 10 ஆஃப் கப்ஸ் எனர்ஜி. இருக்கிறதுலே ரொம்ப அதிர்ஷ்டமான கார்டு. ஸோ நீங்க கேட்ட கேள்விக்கு பிரபஞ்சம் ஒரே பதில் தான். நான் இருக்கேன். கவலைப்படாத. நீ கேட்கறது உனக்கு நிச்சயமா நான் எப்ப தரணுமோ அப்ப தருவேன். இது நீங்க கேட்கறது இது பிரபஞ்சத்தோட கைகள்ல இருக்கு. எப்போ நடக்கும் அப்படின்னா, ரொம்ப ஃபாஸ்ட்டா நடக்கும். நீங்க ரொம்ப வருஷம் அந்த மாதிரிலாம் காத்துட்டு இருக்கணும்னு அவசியமே இல்ல. ரொம்ப ஷாக்கிங்கா நடக்கும். எல்லாரும் உங்கள சுத்தி இருக்கவங்கலாம் ஆச்சரியப்பட்டு போவாங்க. இது எவ்ளோ பெரிய கேள்வி நீங்க மனசுல வச்சிருந்தாலும் சரி, அது வந்து அவ்ளோ அழகா நடந்து முடியும். இது வேணா நீங்க சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, மார்க் பண்ணி வச்சுக்கோங்க, டைரியில நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நிச்சயமா நான் அடிச்சு சொல்லுவேன். நீங்க கேட்கறது உங்களுக்கு கிடைக்கும். கொஞ்சம் கூட எனக்கு சந்தேகமே இல்ல. ஒரு கார்ட் கூட அத எ அந்த விஷயத்துக்கு எதிரா இல்ல. ரொம்ப அழகா ஃப்ளோ ஆகுது எனர்ஜி. நீங்க ஆக்சுவலா கரெக்ட்டான எனர்ஜில தான் இருக்கீங்க. உங்களுக்கு எதிரா யாராவது செயல்பட்டாங்க அப்படின்னா, அவங்க உங்க வாழ்க்கையிலருந்து தூக்கி எறியப்படுவாங்க. உடைச்சு பிரபஞ்சம் வந்து ரொம்ப கோவமா இருக்காங்க அவங்க மேல. சுக்கல் சுக்கலா உடைய போகுது. சன் காட், மை காட், ஏஸ் ஆஃப் வான்ஸ், புது ஆரம்பம். உங்க வாழ்க்கையில இருளா இருந்ததுன்னா ஒளி வருது. புது ஒளி, புது வெளிச்சம். அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சந்தோஷம் மட்டுமே இனிமே உங்க வாழ்க்கையில. சந்தோஷம், சந்தோஷம், சந்தோஷம் மட்டுமே. இதுல வந்து உங்களுக்கு சந்தேகமே இல்ல. 8 ஆஃப் கப்ஸ். இது நீங்க வந்து ஏதோ ஒரு இடத்துல கஷ்டமான சூழ்நிலையிலேருந்து விலகி போறீங்க. இல்லைன்னா கஷ்டமான ரிலேஷன்ஷிப்லேருந்து விலகி போயிட்டுருக்கீங்க. பிரபஞ்சம் இப்போதைக்கு நீங்க வந்து ட்ரான்சிஷன்ல இருக்கீங்க. மூவ்மெண்ட்ல இருக்கீங்க. ரிலாக்ஸ் பேபி அப்படின்றாங்க. நீங்க ரிலாக்ஸ் பண்ணிட்டே இருங்க. நீங்க கேட்கறது நிச்சயமா கிடைக்கும். நீங்க மேபி பிரபஞ்சத்தோட குழந்தையா இருக்கலாம். சீரியஸா அப்படித்தான் நான் இங்க பார்க்குறேன். உங்கள வந்து அப்படியே பிரபஞ்சம் பாராட்டுறாங்க. கொஞ்சுறாங்க. என் குழந்தைக்கு நான் என்ன வேணுமோ நான் குடுக்க போறேன். நீ ஏன் கவலைப்படுற பேபி? நான் இருக்கேன் அப்படின்றாங்க. ஃப்ளெக்சிபிள். நீங்க பண்ண வேண்டியது எல்லாமே ரிலாக்ஸா இருங்க. ஃப்ளெக்சிபிளா இருங்க. சப்போஸ் பிரபஞ்சம் வந்து இந்த டீடோர்ன்னுவாங்க. நீங்க வந்து போற பாதை நீங்க இப்படின்னு நினைச்சுட்டு போயிட்டுருப்பீங்க. பிரபஞ்சம் வந்து உங்கள சுத்தி விட்டு அங்க தான் கொண்டு வருவாங்க. ஆனா அந்த சுத்துறதுக்கு உங்களுக்கு நம்பிக்கை வேணும். அது மட்டும் தான் நீங்க பண்ண வேண்டியது. நீங்க ஃப்ளெக்சிபிள் இருக்கு. பாட்டம் டெக்ல. நீங்க ரொம்ப ஃப்ளெக்சிபிளா இருங்க. குழப்பிக்காதீங்க. பிரபஞ்சம் லெஃப்ட்ல போ சொன்னா லெஃப்ட்ல போங்க. ரைட்ல போ சொன்னா ரைட்ல போங்க. நீங்க அவங்க குழந்தையே செல்ல குழந்தை. உங்கள நிச்சயமா அவங்க கைவிட மாட்டாங்க. 100%, 100%, 1000 டைம்ஸ். ஐ கேரண்டி யூ திஸ். எந்த விஷயத்துல ஃப்ளெக்சிபிளா இருக்கணும் அப்படின்னு ஏதாவது சொல்றாங்களா பார்க்கலாம். ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா தான் வருது. மாஸ்டர், யூ கேன் சால்வ் எனி ப்ராப்ளம் நேச்சுரலி அண்ட் எஃபர்ட்லெஸ்லி. Proceed with courage and intelligence. Let soft conquest heart. Do not fight the power that can destroy you. Ride with those opposing forces until the right moment to act. அதான் இங்க. நீங்க ஃப்ளெக்சிபிளா இருக்க சொன்னதுக்கு அதுதான் காரணம். உங்களுக்கு எதிரா யூ ஆர் ப்ரொடெக்டட். அதுல வந்து உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம். உங்களுக்கு எதிரா ஒரு சக்தி இருக்கு. இது வந்து நீங்க என்ன கேள்வி கேட்டீங்கன்னு நான் அந்த கேள்விக்குள்ள போகல. அது அதை என்னால கண்டுபிடிக்க முடியும். பட் நான் அங்க போக விரும்பல. நீங்க
உங்களுக்கு எதிரா நீங்க டிவைன் பீயிங்கா இருக்கனால, உங்களுக்கு எதிரா ஒரு சக்தி வந்து செயல்படுது. அது இப்போ நீங்க கான்க்யூர் பண்ணணும்னா இல்ல. அது வந்து டிவைன் பவர் இன்னும் அ ஆக்டிவேட் ஆகலன்னு வச்சுக்கலாம். இல்லன்னா இது வந்து டிவைன் டைமிங் இல்ல. அதனால அவங்க உங்கள வந்து கார்னர் பண்ற மாரியோ, உங்கள வந்து அழிக்க நினைக்கிற மாதிரியோ நெருங்கி வரலாம். உங்க என்ன சொல்றது? கழுத்துல கூட அவங்க கத்தியோ, கையோ வைக்கலாம். ஆனா, நோ. ஒரு சின்ன கீறல் கூட உங்க மேல பட பிரபஞ்சம் அனுமதிக்கவே மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு மாயைய கிரியேட் பண்ணி, நீங்க எவ்வளோ தூரம் நம்பிக்கையோட இருக்கீங்கன்னு வேணா சோதிக்கலாம். நீங்க என்னைக்கு முழுசா நம்புனீங்களோ, முடிஞ்சு போச்சு அவங்களோட கதை. இங்க பாருங்க டவர். உங்கள அழிக்க நினைச்ச எல்லாத்தோட நிலையும் இதுதான். இங்க பார்த்தீங்கன்னா, இந்த இது வந்து தானா நடக்கும். அவங்க எங்க சிதறி விழுவாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. ஆல்ரெடி ஒருத்தவங்க முடிஞ்சுட்டாங்க. ஒருத்தவங்களோட கதை முடிய போகுது. இன்னொருத்தவங்க சிதறிட்டு இருக்காங்க. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா 2 பேரும் உங்க வாழ்க்கைய கெடுக்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, 2 பேரும் அழிஞ்சுட்டாங்க. நீங்க எழுதி வச்சுக்கோங்க. கோஎக்ஸிஸ்ட். சீஸ் யுவர் கம்ப்ளைண்ட்ஸ் அண்ட் instead work with what you have. You will breed unnecessary stress and pressure if you expect others to think and behave like you. எவ்ரிவன் ஹேஸ் அ ரோல் டு ப்ளே. இதுதான் இங்க நீங்க பண்ண வேண்டியது. நீங்க ஸ்ட்ரெஸ்டா இருந்தீங்க அப்படின்னா, என்ன தப்பு பண்ணுவீங்கன்னு பிரபஞ்சம் சொல்றாங்க. நீங்க வந்து உங்களுக்கு இப்போ என்ன இருக்கோ, என்ன வச்சுட்டு இருக்கீங்களோ, அதுல சந்தோஷமா, அதுல என்ன மேக்ஸிமம் பண்ண முடியுமோ பண்ணுங்க. நீங்க வந்து அடுத்தவங்க இப்படி பண்ணணும், உங்க காதல் இப்படி பண்ணணும், உங்கள சுத்தி இருக்கவங்க பண்ணணும், உங்களோட பாஸ் இப்படி பண்ணணும்னா பண்ண மாட்டாங்க. பிரபஞ்சம் சொல்றாங்க, எல்லாத்துக்கும் நான் குடுத்த ரோல் இருக்கு. அவங்கவங்க அந்தந்த ரோல ப்ளே பண்ணுவாங்க. உன் ரோல் என்ன? ஸ்ட்ரெஸ் இல்லாம இருக்கணும். அதே சமயம் தேவையில்லாம குழப்பிக்க தேவையில்ல. அதனால தான் இங்க ரவுண்ட் அண்ட் ரவுண்டுன்றோம். குழம்ப வேண்டாம். நோ. லக்கு. மெசேஜ் ஆல்ரெடி உங்களுக்கு வந்துட்டு இருக்குது. என்ன விஷயம் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தீங்கனாலும், இந்த ஸ்டாக் வந்துட்டாலே உங்களுக்கு வந்து குட் டீட் தான். நல்லதா நடக்கும். அதிர்ஷ்டம் தான். பிரபஞ்சம் ஆல்ரெடி இந்த மெசேஜ் அனுப்பிச்சாச்சு. மெசேஜை கொண்டு வரதுக்கு ஆளும் அனுப்பிச்சாச்சு. அந்த வந்து சேர்ற நேரத்துக்குள்ள உங்களை ஸ்ட்ரெஸ் பண்ணிக்க வேண்டாம்னு சொல்றாங்க. சில விஷயங்கள் பிரபஞ்சம் நிச்சயமா உங்க வாழ்க்கையிலேருந்து நீக்குவாங்க. அது நீங்க நினைச்சிருக்கலாம் நல்லவங்கன்னு. இது வந்து காதலா கூட இருக்கலாம். பட் அது தேவையில்லாத காதல், தேவையில்லாத ரிலேஷன்ஷிப். யாரெல்லாம் விளக்குறாங்களோ, சாமியே சரணமையப்பா அப்படின்ட்டு விட்டுடுங்க. அது வந்து உங்களோட நல்லதுக்கு தான். காதல் அப்படின்னா கேரட்டீட். உங்க காதல் கல்யாணத்துல முடியும். கரியர்னா சூப்பர் டூப்பர் ஹிட் தான் நீங்க. நீங்க கரியர்ல போனாலும் சரி, காதல் வாழ்க்கையில போனாலும் சரி, எங்க போனீங்களோ சூப்பர் ஸ்டார் நீங்க தான். அது உங்களுக்கு கொஞ்சம் கூட சந்தேகமே வேண்டாம். இது வந்து யோகினி டெக்கு. ரொம்ப பவர்ஃபுல்லான யோகினி டெக்கு. இது வந்து ஈஸ்வர அடையிறதுக்கான ஒரு குறுக்கு வழின்னு கூட சொல்லலாம். ஸோ இதில் ஏதாவது ஒரு யோகினி உங்களுக்கு வரவாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். வந்துட்டாங்க. தலைகீழாக வராங்க. காக்குபாதா. இவங்க வந்து ஆக்சுவலாக வந்து ரிவர்சலாக வந்தாங்க. ரிவர்சலுக்கும் மீனிங் இருக்குது. நான் ரிவர்சலில் பார்க்குறேன். ஒரு பிளாக்கேஜ் ரிவர்சல் எனர்ஜி தான் இருக்காங்க. ரொம்ப பவர்ஃபுல்லான யோகினி. நான் ஏன் இதை மறைக்கிறேன்னு உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். யூடியூப் ரூலு. போன தடவை இதை வச்சு தான் நான் வந்து என் வீடியோ வந்து ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷனுக்கு போச்சு. ஸோ நோ ரிஸ்க். இந்த கக்குப்பா தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஃபைட்டர் ஆஃப் நெகட்டிவிட்டி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நெகட்டிவிட்டி உங்கள சுத்தி இருக்கு. நான் தான் டார்க் எனர்ஜி சொன்னேன் இல்லையா? உங்கள யாரோ அழிக்க முயற்சி பண்றாங்கன்னு. அந்த நெகட்டிவிட்டிய அழிக்கிறதுக்கு இந்த கக்குப்பாதா வந்து உங்களுக்கு உதவுவாங்க. அதுக்கான அ வழி என்னன்னு நம்ம இங்க பார்க்கலாம். இந்த நெகட்டிவ் எனர்ஜி வந்து உங்களுக்கு தடை உருவாக்க தான் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்களா? இது வந்து டிவைன் ஃப்ளோக்கு எதிரா இருக்க அந்த நெகட்டிவ் எனர்ஜி அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து உங்களோட பாடி, உங்களோட எனர்ஜிலேருந்து நீக்கிறதுக்கு இந்த கக்குப்பாதா நிச்சயமா உங்களுக்கு உதவுவாங்க. இதுக்கு என்ன டாக்டிக்ஸ் அப்படின்னு சொல்றாங்கன்னா, அ இவங்க இவங்க சொல்றது வார்த்தை என்ன அப்படின்னா, ஹம் ஹம் ஹம். இத வந்து நீங்க எவ்வளோ தூரம் சொல்றீங்களோ, உட்காந்துட்டு மெடிடேஷன் பண்ணிட்டு சொன்னாலும் சரி, நீங்க சொல்ல வேண்டியது எல்லாமே ஹம் 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 வித் ஃபோர்ஸ். ஒரு அந்த நீங்க அந்த கக்குப்பாதாவை நினைச்சுட்டு, இந்த நெகட்டிவ் எனர்ஜிலாம் என்னை விட்டுட்டு போகணும் அப்படின்னு சொல்லி, இந்த வார்த்தை ஹம் 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 அப்படின்னு சொன்னீங்கன்னா போயிடும். அது உங்களோட நம்பிக்கை எந்த அளவுக்கு இருக்கோ, அந்த அளவுக்கு வந்து வேலை செய்யும் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க வந்து எப்போலாம் கோவமா இருக்கீங்க, எப்போலாம் துக்கமா இருக்கீங்க, இல்ல எப்போலாம் வந்து உங்களுக்கு பயம் வருதோ, அப்போலாம் வந்து இந்த கக்குப்பாதாவ நெனச்சுட்டு, நான் வேணா க்ளோஸ்அப்ல இன்னொரு தடவ அவங்க முகத்த காட்டுறேன். ம். அத நெனச்சுட்டு நீங்க பண்ணீங்க. இந்த ஹம் 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 சொன்னீங்க அப்டின்னா, உங்களோட நெகட்டிவிட்டி எல்லாமே போயிடும், பயம் போயிடும். ம். நீங்க வந்து ஒரு இடத்துல குதிக்க கூட சொல்லலாம்னு சொல்றாங்க.
உங்க கைகள தூக்கிட்டு, நீங்க குதிச்சுட்டே இத சொல்றதும் வந்து ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும்னு சொல்றாங்க. இது வந்து உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வளையமா இருக்கும்னு சொல்றாங்க. இந்த நெகட்டிவ் எனர்ஜிலாம் உங்கள வந்து அடையாம, அண்டாம இருக்கிறதுக்கு. அதே மாதிரி படுத்துட்டு நீங்க வந்து எந்த அன்செல்டட் உங்க பாடியில எந்த பார்ட் வந்து அன்செட்டில்டா இருக்குன்னு பார்க்க சொல்றாங்க. ஓப்பன் யுவர் ஐஸ் அண்ட் சே த ஃபாலோயிங். மெடிடேட் பண்ணீங்க அப்படின்னா, அ ஃபர்ஸ்ட்டு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு, உங்க பாடி எங்க எங்க ஸ்ட்ரெஸ்டா இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு, அதுக்கப்புறம் வந்து அந்த இடத்த ஃபோக்கஸ் பண்ணிட்டு உங்கள மெடிடேட் பண்ண சொல்றாங்க. கக்குப்பாதாவ யோசிச்சுட்டு, ஞாபகப்படுத்திட்டு, இல்லைன்னா அந்த ஹம் 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 சொல்லிட்டு, நீங்க வந்து கண்ண திறக்கும்போது, என்னோட நெகட்டிவிட்டி எல்லாம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி உங்க கண்கள திறக்க சொல்றாங்க. ரொம்ப அழகான ஒரு சிம்பிளான ஒரு மெத்தட உங்களுக்கு வந்து பிரபஞ்சம் சொல்லியிருக்காங்க. எழுதி வச்சுக்கோங்க. ரொம்ப சிம்பிள். ஹம் ஹம் ஹம். ஹெச்யூஎம் இங்கிலீஷ் எழுதுறவங்களுக்கு, தமிழ் எழுதுறவங்களுக்கு உங்களுக்கு என்ன தெரியும்? ஹிந்தி ஹா இம். ஸோ இதுதான் பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்றது. ஜெய் சாய்ராம். காட் பிளஸ் யூ.